இதுபோல ராமருடைய அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பேசிக்கிட்டே போகலாம். வால்மீகி மகரிஷி ஒவ்வொரு பார்ட்லேயும் ராமனுடைய அற்புதங்களை, அந்த பிரதாபங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். எதற்காக? நமக்கு அது பாடமாக வேண்டும் என்பதற்காக. ராமாயணம் நடந்ததா, மகாபாரதம் நடந்ததா, இதையெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாம அதில் இருக்கும் கதாபாத்திரங்கள் எப்படி நடந்து கொண்டது என்பது உடனே சொல்லிடலாம். ராவண சூப்பரு, ராமனை சொல்லிட்டான், வடநாட்டிலேருந்து வந்துட்டான், ராவண சூப்பர். அது அல்ல, இது ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. ராவணன் என்பவன் நிச்சயமாகவே நல்லவன் தான், நல்ல ஒரு பெரிய பாடகன், வித்வான், ஈசனுடைய பக்தன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு சின்ன விஷம், அதாவது பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அந்த பால் வீண் தானே. அதுபோல காமம் என்கிற ஒரு துளி விஷம் அவனுக்குள்ள புகுந்துருச்சு. அதனால் அவன் வாழ தகுதியற்றவனாக காட்டப்பட்டான். இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம இவனை மட்டம் தட்டணும். இவன் ராமனை எல்லாரும் சொல்றாங்க, இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க, அதனால ராமனை இறக்கிறதுக்காக ராவணனை உயர்த்துவோம், இதெல்லாம் சும்மா பட்டிமன்றம் போட்டுக்கிட்டு இவங்களா கூவி மக்களை திசை திருப்பி தேவையில்லையே. என்ன உனக்கு இது பிடிக்கலையா, விட்டு விலகி விடு. இதை தவறாக காமிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆனா காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சுயலாபத்துக்காக. இதுதான் கலியுகம்.